உலகளாவிய ரீதியில் கிறிஸ்தவர்கள் வெகு விமர்சையாக நத்தார் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இலங்கையின் நீதிமன்ற முறைமை ஊழல் மிக்கது. நீதி கட்டமைப்பில் மாற்றம் தேவை என்கின்றார் கொழும்பு பேராயர். வவுனியாவில் சுதந்திர ஊடகவியலாளரை தாக்கிய சந்தேக நபர் விளக்கமறியலில். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பழைய முறைமையின் கீழ் நடத்தப்பட்டால் அது மக்கள் ஆணையை மீறுவதாக அமையும். மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கருத்து. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுக்கு திடீர் விஜயம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் டில்ஷான் தாலிப். அதேபோன்று உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உலகளாவிய ரீதியில் இன்று நத்தார் தினத்தை கொண்டாடும் அனைவருக்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் தில்ஷான். வணக்கம் நேர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தில்ஷான், உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் மக்கள் நத்தார் பண்டிகையை வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். எனவே அது தொடர்பான காட்சிகள் கூட எமது செய்திகளில் தயாராக காத்திருக்கின்றன. முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. மகிழ்ச்சியை ஆன்மீக ரீதியில் அனுபவிக்க அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என பேரறிஞர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். நத்தார் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஆண்டகை இதனை கூறியுள்ளார். நத்தார் என்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும் பண்டிகையாகும். இந்த சந்தர்ப்பத்தில் லௌகீக மகிழ்ச்சியை விடுத்து ஆன்மீக மகிழ்ச்சியை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அல்லது துன்பங்களை அனுபவிக்கும், வறுமையால் வாடும், பல்வேறு கஷ்டங்களில் சிக்கியுள்ளவர்களுக்காக இயேசு கிறிஸ்து போதித்த கருணையை காட்டுங்கள். இந்த நத்தார் திருநாளில் அதனை செய்யுமாறு அனைவரிடமும் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பின் வடிவமாக திகழும் இயேசு கிறிஸ்துவை போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது வாழ்க்கையூடாக அன்பை பரிமாறி அவர்கள் மகிழ்ச்சியில் ஆற்றும் வகையில் இம்முறை நத்தாரை கொண்டாடுங்கள். ආකාරයට ඒ අයව සතුටු කරන්නට මේ නත්තලේදී කටයුතු කරන්නට කියලා. மலர்ந்துள்ள நத்தார் பண்டிகையை முன்னிட்டு இலங்கை திருச்சபையின் கொழும்பு பேராயர் பேரறிஞர் திரு டிலோராஜ் கனகசபை ஆண்டகையும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இறை மக்களே, இன்று நத்தாரை கொண்டாடும் நாம் சரித்திரத்திலே இடம்பெற்ற ஒரு காரியத்தை நினைவு கூறுவதாக நாம் செயல்பட முடியாது. இந்த நிகழ்ச்சி எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடையாக கொடுத்தார். பாவத்தின் சாபத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ளவும், இன்னுமேலாக இம்மானுவேலின் ஆண்டவராக எங்களோடு உள்ளத்திலே வாசம் செய்கின்ற இறைவனாக எங்களை நல்வழிப்படுத்தி இரத்தக்கரையாக ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே, அழிவு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே இறைவனுடைய ஒப்புரவை கொண்டு வருகின்ற, இறைவனுடைய நல் உறவுகளை நிலைநாட்டுகின்ற மக்களாக திகழ இறைவன் எங்களை அழைக்கின்றார். பிறந்திருக்கின்ற இந்த நத்தார் உங்கள் யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நத்தாராக அமையட்டும். மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த இயேசு பிரான் உங்கள் உள்ளங்களுக்குள்ளாக பிறந்து உங்களையும் என்னையும் தன் இறை சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஏற்ற கல்விகளாக அவர் பாவிப்பாராக. உங்கள் யாவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. பிரபஞ்ச அன்பு, சகிப்புத்தன்மை மற்றும் பரஸ்பர புரிந்துணர்வு என்பவற்றை நத்தார் பண்டிகை பிரதிபலிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். கொடை, பகிர்வு, மன்னிப்பு மற்றும் ஏனையவர்களை பராமரித்தல் ஆகிய மனிதாபிமான பண்புகள் நித்தியமானதும் பிரபஞ்சம் தழுவியதாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த போதனைகளை அடைவதன் மூலம் உலகளாவிய ஆயுத போராட்டங்கள் நிறைவுற்று சமாதானத்தின் செய்தி அனைத்து இதயங்களுக்குள்ளேயும் ஒலிக்கும் என ஜனாதிபதி தமது நத்தார் வாழ்த்துச் செய்தியில் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வாழ்த்துச் செய்தியில் இயேசுவின் வாழ்வினை அடிப்படையாக கொண்டு அனைவரும் வாழ்க்கையை கட்டியெழுப்ப முயற்சிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இன மத பேதத்தினை கருத்தில் கொள்ளாத சமாதானம், மகிழ்ச்சி நிறைந்த தெய்வீக தன்மை மற்றும் மனித நேயத்துடன் கைகோர்த்த நட்பண்புகள் மிகுந்த ஒரு சூழலையே தற்கால சமூகம் வேண்டி நிற்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் இந்த பண்டிகை நாட்களை கொண்டாடுகின்ற தருணத்தில் இழப்பிலும் தனிமையிலும் வாடும் உறவுகளையும் மனதில் மறவாதிருக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் விடுத்துள்ள நத்தார் வாழ்த்துச் செய்தியில் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
ஒப்புரவாகிய நாட்டை கட்டியெழுப்பும் பணியில் முன் செல்கின்ற இந்த தருணத்தில் மெய், சமாதானம், நம்பிக்கை, மனிதநேயம் போன்ற நத்தார் தினத்தின் உண்மையான பண்புகள் எமது நாட்டில் தொடர்ந்தும் பாதுகாத்து பேணப்பட வேண்டும் என பிரார்த்திப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவுகூரும் நத்தார் தினம் இலங்கை வாழ் மக்கள் போன்றே உலகில் வாழும் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமாதானம் மற்றும் அன்பின் செய்தியை இதயங்களுக்குள் உறுதிப்படுத்துவதே நத்தாரின் நோக்கம் எனவும் முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். உலக மக்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் சமாதானமும் சுபீட்சமும் கிடைக்க வேண்டும் என ஜனநாயக கட்சியின் தலைவர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா நத்தார் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். துன்பப்படும் மக்களை விடுவிப்பதற்கு இயேசு கிறிஸ்து போதித்த அன்பு மற்றும் கருணையை பயன்படுத்துவது சிறந்ததெனவும் அவர் கூறியுள்ளார். நாடுபுறமும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு ஆராதனைகள் இடம்பெற்றன. ஹங்வில்ல ஸ்வர்காரோபித மாதா தேவாலயத்தின் குழும பேராயர் பேரருட் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. අපි හොඳ කරන්නට කොච්චර හිතාගත්තත් නරක දේම කරන්නට නපුරු දේම කරන්නට අපි යොමු වෙනවා. நாம் நன்மை செய்வதற்கு எவ்வளவு நினைத்தாலும் இறுதியில் தீயவற்றையே செய்வதற்கு விளைகின்றோம். அவ்வாறு செய்ததன் பிறகு நானா இதனை செய்தேன் என நினைக்கின்றோம். இதுவே மக்களின் வாழ்க்கையில் உள்ள அறியாமை. ஆண்டவர் இந்த விடயத்திலிருந்து மக்களை மீட்டு எதிர்பார்ப்புகளை அளிக்க வேண்டும், வாழ்க்கைக்கு சக்தியை அளிக்க வேண்டும். அவர் அன்று போதித்த அன்பு, அது ஒன்றே எமது வாழ்க்கையின் ஒரே நிம்மதி. ප්‍රේමය එය තමයි අපේ ජීවිතේ එකම සැනසීම, එකම ශක්තිය විය යුත්තේ. மன்னார் மடு புனித திருத்தலத்தில் நள்ளிரவு ஆராதனைகள் இடம்பெற்றன. முறிக்கண்டி தென்னிந்திய திருச்சபையில் நள்ளிரவு சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு கூழாமுறிப்பு புனித சூசையப்பர் தேவாலயத்தில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. வவுனியா ரம்பைக்குளம் அந்தோனியார் தேவாலயத்தின் அருட்தந்தை எழில்ராஜன் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. யாழ் புனித மரியன்னை ஆலயத்தில் இடம்பெற்ற நத்தார் திருப்பலி ஆராதனையில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானபிரகாசம் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தின் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகையின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் ரோயல் இமானுவேலின் தலைமையில் பெரிய மாதா தேவாலயத்தில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கல்முனை இருதயநகர் ஆலயத்தில் பங்கு தந்தை அந்தோனி லியோன் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஹேட்டன் திருச்சிலுவை ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனைகளில் பெருமளவானவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். புத்தளம் தலவில் புனித அன்னம்மாள் தேவாலயத்தில் நத்தார ஆராதனைகள் இடம்பெற்றன. நாட்டின் சட்ட கட்டமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான காலம் கணிந்துள்ளதாக பேரரசர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிக்கின்றார். வெலிக்கடை சிறைச்சாலையில் நடைபெற்ற விசேட நத்தார் ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த போதே ஆண்டகை இதனை கூறினார். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் இந்த விசேட நத்தார ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தனர். அநேகமான சந்தர்ப்பங்களில் நமது நாட்டின் சட்ட கட்டமைப்பிற்கமைய குற்றங்களை நிரூபிக்க முடியாத நிலையிலும் பல கைதிகள் இங்கு இருக்கின்றனர். இல்லாவிட்டால் பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் சிறையில் வைக்கப்பட்டிருக்கலாம் என நீங்கள் கூறினீர்கள்.
அபராதத்தை செலுத்த முடியாதவர்கள் இங்குள்ளனர். நீதிமன்றத்தில் உரிய வழக்கு விசாரணை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் இருக்கின்றனர். உண்மையில் நான் நீதிமன்றத்தின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தவில்லை. எனினும் எமது நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பு சேர்த்திறன் அற்றது என்பதை கூற வேண்டும். காரணம், எமது சட்டத்தரணிகள் பலர் வழக்குகளை ஒத்திவைக்கின்றனர். வருடக்கணக்கில் ஒத்திவைக்கப்படுகின்றது. விரைவில் விசாரிக்கக்கூடிய வழக்குகளை பல வருடங்களுக்கு இழுத்துச் செல்கின்றனர். இந்த நீதிமன்ற முறைமை ஊழல் மிக்கது. அதனை மாற்ற வேண்டும். நாட்டின் சட்ட கட்டமைப்பை மாற்ற வேண்டும். இந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தால் மக்கள் அநியாயமாக இங்கு துன்பத்தை அனுபவிக்கின்றனர். இந்த கைதிகளின் நலன்புரி விடயங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்க அனைத்து மதத்தினரை உள்ளடக்கிய குழு ஒன்றை ஸ்தாபிக்குமாறு நாம் அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். சிறைச்சாலைகள் தொடர்பில் புதிய கலாச்சாரம் ஒன்றை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டிய காலம் கனிந்துள்ளது. අන්තර්ආගමික කණ්ඩායමක් පිහිටුවන්න කියලා මේ සිරකරුවන්ගේ සුබ සාධන කටයුතු ගැන උදව් කරන නව කල්චර් එකක් නව සංස්කෘතියක් සිරකේවල් සම්බන්ධව අපි ඉදිරිපත් කරන්නට කාලය ඇවිල්ලා තියෙනවා. දැනට මෙම බන්ධනාගාරයේ පවත්වාගෙන යන අක්කර 43ක தற்போது இந்த சிறைச்சாலை நடத்திச் செல்லப்படுகின்ற 43 ஏக்கர் காணி மிகவும் பெறுமதியானது. இந்த காணியை அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என பிரதமர் நம்புகிறார். ஆகவே நாம் சர்வதேச தரத்திலான புதிய சிறைச்சாலை ஒன்றை அமைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். இன்று மிகவும் மோசமான நிலையிலேயே இந்த சிறைச்சாலை உள்ளது. அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் இந்த சிறைச்சாலையை வேறு இடத்திற்கு மாற்றி கைதிகளுக்கு சர்வதேச மட்டத்திலான வசதிகளை வழங்க உள்ளோம். வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் இந்த விசேட நத்தார் ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை நத்தார் தினத்தை முன்னிட்டு இன்று 557 கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்த 70 வயதுக்கு மேற்பட்டவர்களை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனைத் தவிர இந்த கைதிகள் 10 வருடங்களுக்கு மேல் சிறை தண்டனை அனுபவித்தவர்கள் எனவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உபுல்தெனிய கூறியுள்ளார். இதற்கமைய வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 51 கைதிகள் இன்று சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் முன்னிலையில் விடுதலை செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்த ஒரு பெண் கைதி உள்ளிட்ட 6 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்தும் 7 கைதிகள் விடுதலையாகினர். இதேவேளை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சந்தித்து நலன் விசாரிக்க அவர்களது உறவினர்களுக்கு இன்று சந்தர்ப்பம் கிட்டியது. நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள். வவுனியாவில் சுதந்திர ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வவுனியா நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு முன்னால் அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்கள் வவுனியா நகர சபையினரால் நேற்று அகற்றப்பட்ட போது நகரசபை ஊழியர்களுக்கும் வர்த்தக நிறுவன உரிமையாளர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை படம் பிடித்துக் கொண்டிருந்த சுதந்திர ஊடகவியலாளர் கதீசன் மீது வர்த்தகர் ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டதுடன் அவரின் புகைப்பட கருவிக்கும் சேதம் விளைவிக்க முற்பட்டார். தாக்குதலில் காயமடைந்த சுதந்திர ஊடகவியலாளர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட வவுனியா போலீசார் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த சுதந்திர ஊடகவியலாளர் ஒருவருக்கு இடையூறு விளைவித்து அவரை தாக்கியுள்ளதாக சந்தேக நபர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்தனர். இதனையடுத்து நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வவுனியா நீதவான் ராமகமலன் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் சந்தேக நபருக்கு பிணை கூறப்பட்ட போதிலும் அதற்கு வாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் ஆட்சேபனை தெரிவித்தனர். அதனையடுத்து சந்தேக நபரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பழைய முறைமையின் கீழ் நடத்தப்பட்டால் அது மக்களின் ஆணையை மீறுவதாக அமையும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவிக்கின்றார். பழைய முறைமையின் கீழ் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என சிலர் கூறுகின்றனர். விருப்பு வாக்கு முறைமை மற்றும் நடைமுறையில் உள்ள விகிதாசார முறைமையை மாற்றி தொகுதிகளுக்கு பொறுப்பு கூறும் உறுப்பினர்களை உருவாக்கப் போவதாக ஜனாதிபதியும் பிரதமரும் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தனர்.
ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இம்முறை தேர்தலை நாம் பழைய முறைமையின் கீழ் நடத்துவதற்கு முயற்சித்தால் பாராளுமன்றத்தில் திருத்தம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும். அத்தகைய திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டால் அது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கிடைத்த மக்கள் ஆணைக்கு எதிரானதாக அமையும் என்பதே எனது நிலைப்பாடாகும். ஏனெனில் பொது தேர்தல் காலத்தில் இந்த தேர்தல் முறையை மாற்றுவதாக ஜனாதிபதியும் பிரதமரும் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தனர். ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 2012ஆம் ஆண்டு திருத்தத்தின் பிரகாரம் தொகுதிகளுக்கு பொறுப்பான உறுப்பினர்களை உருவாக்க முடியாமற் போனால் அது மக்கள் ஆணையை மீறுவதாக அமையும் என நினைக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் 10ஆம் ஆண்டு நினைவு தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்வில் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் ஆண்டகை, மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மட்டக்களப்பு புனித மரியாள் தேவாலயத்தில் நத்தார் ஆராதனையில் கலந்து கொண்டிருந்த வேளை ஜோசப் பெர்ராஜசிங்கம் தனது 71வது அகவையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜோசப் பெர்ராஜசிங்கம் ஊடகவியலாளராகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரச்சினைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இவரது படுகொலை தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் அந்த கட்சியைச் சேர்ந்த சிலர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். காத்தான்குடியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் சமூகத்திற்காக உழைக்கின்ற தலைமைகளை தெரிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். இந்த சமூக நலன்களுக்காக வேலை செய்கின்ற தலைமைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே நீங்களும் சரியான தலைமைகளை உங்களுடைய இடங்களிலே சரியான தலைமைகளை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கின்றது. அந்த தலைமைகளுக்கு உங்களை பற்றிய சிந்தனை, ஒவ்வொரு நிமிடமும் அந்த சிந்தனை உள்ள தலைமைகளை செலக்ட் பண்ண வேண்டிய, தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கின்றது. அந்த தலைமைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 3-4 மாதத்துக்குள் சில வேளை உள்ளூராட்சி மன்ற தேர்வுகள் வரலாம். இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு தகுதியான தலைவர்களை நீங்கள் தெரிவு செய்து, ஆகவே ஏனென்று சொன்னால் படித்த தலைமைகள், சமூகத்துக்காக உழைக்கின்ற தலைமைகள், சமூகத்திடம் கை நீட்டாத தலைமைகள், சமூகத்துக்காக கொடுக்கின்ற தலைமைகள், சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைமைகளை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. இந்த காத்தாங்குடிக்கு போனா எல்லா ரோடும் அழிஞ்சு போய் கிடக்கு. இதெல்லாம் சீர்திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆகவே அவற்றையெல்லாம் செய்கின்ற தலைமைகளாக தலைமையை உருவாக்குவதற்கு மட்டக்களப்பு வாகரை பகுதியில் இடம்பெற்ற நத்தார் தின நிகழ்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். இந்த யுத்தத்தின் விளைவாக இங்கு பல இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக 1,50,000 மேற்பட்டவர்கள் எமது உறவுகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் தென்னிந்திய முகாம்களிலே 1,26,000 மேற்பட்டதான தமிழ் மக்கள் அகதி முகாம்களிலே இருக்கின்றார்கள். அழிக்கப்பட்ட, காணாமல் போகச் செய்யப்பட்ட அல்லது ஒழிக்கப்பட்ட ஒரு இனத்தின், ஒரு சமூகத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் இருக்கின்றோம். கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு கிடைத்திருக்கின்றதான இந்த அமைதி, இந்த சமாதானம், இந்த தேசத்தை நிலைத்திருக்க வேண்டும். எமது மக்களுக்காக கடந்த காலங்களில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான ஒரு தீர்வு எங்களுக்கு வர வேண்டும். அதே வேளையில் இன்று ஆயிரக்கணக்கான எமது மக்களின் காணிகள் இன்று அபகரிக்கப்பட்டு அந்த காணிகள் இன்னும் மீளளிக்கப்படாமல் இருக்கின்றது. அந்த காணிகள் மீண்டும் எமது மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட வேண்டும். இந்த கைதிகள், எமது தமிழ் கைதிகள் நிறைய பேர் இன்னும் சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழ் கைதிகள் முழுமையாக அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். இலங்கையிலிருந்து சபரிமலைக்கு புனித யாத்திரை மேற்கொள்ளும் சுவாமிமார்கள் எவ்வித இடர்களுமின்றி சென்று வர ஸ்ரீ ஐயப்பனின் ஆசி வேண்டி வருடாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் புனித யாத்திரை பயணம் இம்முறையும் இனிதே நடைபெற்றது. கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பலவாணீஸ்வரர் ஆலயம் ஒன்றில் தேரில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ஐயப்பருக்கு தீபாராதனை இடம்பெற்றதும் யாத்திரை பயணம் ஆரம்பமானது.
பெருமளவான ஐயப்பன் சுவாமிகள் சரண கோஷம் எழுப்பியவாறும் பஜனை பாடல்களை பாடியவாறும் பாத யாத்திரையில் இணைந்து கொண்டனர். சபரிமலை குருசுவாமிகளின் வழிகாட்டலுக்கு அமைய பாத யாத்திரை அழுத் மாவத்தை ஸ்ரீ ஆனந்த ஐயப்ப தேவஸ்தானத்தை சென்றடைந்தது. தொடர்ந்து ஸ்ரீ ஆனந்த ஐயப்பனுக்கு விசேட அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த குருசுவாமிகளும் ஐயப்ப சுவாமிகளும் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டிருந்தனர். பூஜைகளின் நிறைவில் பஜனை நடைபெற்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி இருக்கின்ற நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். வணக்கம்.